நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள், அதாவது விசேஷமாக 27ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 38வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இங்கு எசேக்கியா ராஜா எழுதி வைத்ததை குறித்து இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. இது எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு என்றால், எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, நீர் மரித்து போவீர், உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகின்றார். ஆனால் சுவர்புறமாக திரும்பி கண்ணீர் விட்டு மிகவும் அழுது ஜெபித்த ஆண்டவர் சமூகத்தில் எசேக்கியா ராஜா விண்ணப்பம் செய்த பொழுது, ஆண்டவர் உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி அவருக்கு வருஷங்களை கூட்டி கொடுக்கின்றார். அதுக்கு அடையாளமாக சூரியனின் பாகைக்கு பாகை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படியாக செய்த அப்படியே அடையாளத்தையும் காண்பிக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அவர் எழுதி வைத்தது தான் இது. அவர் என்ன சொல்றாரு? 15வது வசனம். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். மரண படுக்கையில் மட்டும் ஒருத்தர் கடந்து போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இருதயம் எப்படி கசப்பாக இருக்கும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. மரணத்தை அடைய போகின்றோம் என்ற நிலையில் ஒரு வியாதி முத்தி போய், அல்லது ஒரு திடீரென்று ஒரு பெரிய ஒரு விபத்து ஆபத்து நேரத்தில் இக்கட்டு, இதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்குமோ என்று பயந்து போய், அப்படி ஒரு இப்போது கப்பல்லாம் போகிறாங்க இல்லையா? கப்பலில் போகும் பொழுது பெரிய சங்கீதம் 107 எழுதியிருக்கு பாருங்க. புயல் காற்று வந்து அலைகளை கொந்தளிக்க பண்ணும் பொழுது அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்களோட ஆத்துமா கிளேசப்படுகிறது, இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி அப்படி கிளேசப்படுகிறது. அதே போல தான் இங்கு இவர் வியாதியின் மத்தியில் அப்படி ஒரு கசப்பை அவர் அனுபவிக்கின்றார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்து அவருடைய ஆயுசின் நாட்களை கூட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். நான் செய்ததையெல்லாம் நினைத்தருளும் ஐயா, நான் உம்முடைய பார்வையில் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி மனம் கசந்து அழுத பொழுது ஆண்டவர் ஒரு நிமிஷம் அவர் எசேக்கியா ராஜா செய்ததெல்லாம் அவர் மறக்காம நினைச்சு பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ மனம் இறங்கி அவருக்கு நாட்களோட 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் கூட, நீங்களும் கூட இது போன்ற சூழ்நிலைகளை கடந்து போன பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு இப்பொழுது கூட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கலாம். இங்கே எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறார்? என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். அதே போல் ஆண்டவர் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்கின்படியே அவரை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் செய்கின்றார். அதனால அவர் என்ன சொல்லுகிறாராம்? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆமீன். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆமீன். மரண படுக்கையில் இருந்த என்னை கர்த்தர் ரட்சிக்க வந்தாருங்க. அதனால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பமாக சேர்த்து சொல்லுகின்றார்னா, என்னை பிழைக்க வைத்தார். அதனால் நாங்கள் குடும்பமாக, அதான் நாங்கள் என்று பன்மையில் சொல்லும் பொழுது, நாங்கள் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்கள் நானே வாங்கி வைத்த, நான் ஒரு ராஜாவாக இருந்தால் கூட நானே வாங்கி வைத்து ஆலயத்தில் கொண்டு போய் அதை நான் வைப்பேன் காணிக்கையா. அந்த கீத வாத்தியங்களை எங்களுடைய ஜீவ நாட்களெல்லாம் நாங்கள் வாசித்து கர்த்தரை பாடுவோம் என்று எழுதி வைத்தான்.
பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நமக்கு செய்த ரட்சிப்பிற்கு பிரதிபலனாக நம்ம என்னத்தை செலுத்துவோம்? நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் நம்மால செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு நம்ம இதற்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே அவருடையது தான். அவரை நம்ம துதிக்க மட்டும்தான் முடியும். அவரை புகழ்ந்து போற்ற மாத்திரம்தான் முடியும். அவர் சொல்றாரு, நான் சொந்த வாத்தியங்களை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசை கருவிகளை வாங்கி கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து ஜீவனாலெல்லாம் அதை வாசித்து பாடுவேங்கிறாரு. பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நாமும் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும், நம்ம பலனோடு இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று நாம் கர்த்தரை பாடி புகழ்ந்து நான் துதிப்பேன் என்று சொல்லி நாம் இருதயத்திலே நாம் அந்த உணர்வு கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம எத்தனை ஆபத்துக்களிலிருந்து விடுவித்திருக்கின்றார். சத்துருவின் இஷ்டத்துக்கு விடாமல் நம்மை தப்புவிக்கின்றார். நம்முடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. இதற்கெல்லாம் பிரதிபலன் என்ன செய்ய முடியும்? ஆலயத்தை நோக்கி நாம் செல்லுவோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆராதனைக்கு நம்ம செல்லுவோம். எப்போ போக வேண்டும்? முதல் பாடல் வேளைக்கு ஆண்டவரை சென்று அப்படி நம்ம இசை கருவிகள் ஆலயத்தில் வாசிக்கும் பொழுது நாம் கர்த்தரை அழகாக நம்ம கம்பீரமாய் பாடி துதிக்கும் கூட்டத்தோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா, ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் இசைக்கருவிகள் அங்கே வாங்கி கொண்டு போய் வைக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆலயத்தில் இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்த உதவுகின்ற எந்த பொருளாகவும் எதுவானாலும் நம்ம கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது ஆலயத்திற்கு நம்ம வாங்கி மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அதிலே கர்த்தர் மகிமை அடைகின்றார். அது கர்த்தருடைய வீடு, அது செழிக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீடும் செழித்திருக்க நமக்கு திராணிக்கு தக்கதாக நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் வைராக்கியம் பாராட்டி செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அவர் நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் அருமையாய் பாதுகாத்து நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நடத்துகிறாரே. நாம் கர்த்தரை பாடி தொழுது கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே எசேக்கியா ராஜா ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் வாத்தியங்களை வைத்து நாங்கள் தொழுது கொள்ளுவோம், கர்த்தரனை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அதே போல தேவ பிள்ளைகளும் கூட கர்த்தர் எங்களை ரட்சிக்க வந்தார். இயேசு மகாராஜா பரலோக மகிமையை தொடர்ந்து இந்த பூலோகம் வந்து இரத்தம் சிந்தி எங்களை ரட்சிக்க வந்ததை நாங்கள் மறக்காத படிக்கு உம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொழுது கொள்ள, உம்மை துதிக்க உயர்த்த ஆண்டவரே ஒரு உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.